கழிவுநீர் பைப்பை மாற்றுவது. சிங்க் வேஸ்ட் பைப் ரீப்ளேஸ்மெண்ட். சமையலறையில் பாத்திரங்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை கழுவ தொட்டி பயன்படுத்தப்படுகிறது. தொட்டியிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற ஒரு கழிவு குழாய் பயன்படுத்தப்படுகிறது. வீட்டில் சமையலறை சிங்க் தான் மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சாதனமாகும். இதன் விளைவாக சிங்கின் கீழே பொருத்தப்பட்டுள்ள கழிவுநீர் குழாய் அடைப்பு மற்றும் கசிவு போன்ற பிரச்சனைகளால் அடிக்கடி சேதமடைகிறது. கழிவுநீர் குழாய் எவ்வாறு மாற்றப்படுகிறது என்று பார்ப்போம். கழிவுநீர் குழாய் PVC பொருளால் ஆனது. எனவே ஒரு புதிய PVC கழிவுநீர் குழாயை வாங்கவும். குழாயை மாற்றுவதற்கு முன் தொட்டியின் குழாயை அணைக்கவும். இப்போது பழைய கழிவுநீர் குழாயை கழிவுநீர் இணைப்பு சாதனத்திலிருந்து இடஞ்சுழியாக சுழற்றி பிரிக்கவும். இப்போது புதிய கழிவு குழாயை கழிவு இணைப்பில் உங்கள் கைகளால் வலஞ்சுழியாக சுழற்றி இருக்குங்கள். கழிவுநீர் குழாய் அதன் இடத்தில் உறுதியாக பொருத்தப்பட வேண்டும். இதற்கு பிறகு கழிவு குழாயின் பின்முனையை வடிகால் குழாயில் செருகவும். இப்போது கை கழுவும் குழாயை திறக்கவும். கழிவுநீர் குழாயிலிருந்து தண்ணீர் கசியவில்லை என்பதை கவனமாக சரிபார்க்கவும். கழிவுநீர் குழாயை மாற்றுவது இவ்வளவு எளிது. உங்கள் சமையலறை தொட்டியின் குழாய் சேதமடையும் போதெல்லாம் நீங்களும் அதை மாற்றிக்கொள்ளலாம்.